நீதிமொழிகள் 24 அதிகாரம். பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே. Proverbs chapter 24. Be not thou envious against evil men, neither desire to be with them. அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும், அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும். For their heart studieth destruction, and their lips talk of mischief. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். Through wisdom is an house builded, and by understanding it is established. அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். And by knowledge shall the chambers be filled with all precious and pleasant riches. ஞானமுள்ளவன் பலமுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்கப்படுகிறான். A wise man is strong, yea, a man of knowledge increaseth strength. நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். For by wise counsel thou shalt make thy war, and in multitude of counselors there is safety. மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரமாயிருக்கும், அவன் நியாயஸ்தலத்தில் தன் வாயை திறவான். Wisdom is too high for a fool, he openeth not his mouth in the gate. தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் துஷ்டன் எனப்படுவான். He that deviseth to do evil shall be called a mischievous person. தீய நோக்கம் பாவமாம், பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவருப்பானவன். The thought of foolishness is sin, and the scorner is an abomination to men. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. If thou faint in the day of adversity, thy strength is small. மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. If thou forbear to deliver them that are drawn unto death, and those that are ready to be slain. அதை அறியோம் என்பாயாயில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ, உன் ஆத்மாவை காக்கிறவர் கவனியாரோ, அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைக்கு தக்கதாக பலனளியாரோ. If thou sayest, Behold, we knew it not, doth not he that pondereth the heart consider it? And he that keepeth thy soul, doth not he know it? And shall not he render to every man according to his works? என் மகனே, தேனை சாப்பிடு, அது நல்லது. கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாயிருக்கும். My son, eat thou honey, because it is good, and the honeycomb which is sweet to thy taste. அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும், உன் நம்பிக்கை வீண் போகாது. So shall the knowledge of wisdom be unto thy soul. When thou hast found it, then there shall be a reward, and thy expectation shall not be cut off. துஷ்டனே, நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே, அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே. Lay not wait, O wicked man, against the dwelling of the righteous. Spoil not his resting place. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். For a just man falleth 7 times and riseth up again, but the wicked shall fall into mischief. உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும்போது உன் இருதயம் கலிகுறாதிருப்பதாக. Rejoice not when thine enemy falleth, and let not thine heart be glad when he stumbleth. கர்த்தர் அதை காண்பார், அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாயிருக்கும். அப்பொழுது அவனிடத்தினின்று அவர் தமது கோபத்தை நீக்கிவிடுவார். Lest the Lord see it, and it displease him, and he turn away his wrath from him. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே, துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே. Fret not thyself because of evil men, neither be thou envious at the wicked. துன்மார்க்கனுக்கு நல்முடிவு இல்லை, துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம். For there shall be no reward to the evil man, the candle of the wicked shall be put out. என் மகனே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட, கலகக்காரரோட கலவாதே. My son, fear thou the Lord and the king, and meddle not with them that are given to change. சடிதியில் அவர்களுடைய ஆபத்து எழும்பும், அவர்கள் இருவரின் சங்காரத்தையும் அறிந்தவன் யார்? For their calamity shall rise suddenly, and who knoweth the ruin of them both? பின்னும் ஞானமுள்ளவர்களின் புத்திமதிகள் என்னவெனில், நியாயத்திலே முகத்தாட்சணியம் நல்லதல்ல. These things also belong to the wise. It is not good to have respect of persons in judgment. துன்மார்க்கனை பார்த்து நீதிமானாயிருக்கிறாய் என்று சொல்லுகிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், பிரஜைகள் அவனை வெறுப்பார்கள். He that saith unto the wicked, Thou art righteous, him shall the people curse, nations shall abhor him.
அவனை கடிந்து கொள்கிறவர்கள் மேல் பிரியமுண்டாகும், அவர்களுக்கு உத்தம ஆசீர்வாதம் கிடைக்கும். But to them that rebuke him shall be delight, and a good blessing shall come upon them. செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன் உதடுகளை முத்தமிடுகிறவனுக்கு சமானம். Every man shall kiss his lips that giveth a right answer. வெளியில் உன் வேலையை எத்தனப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு. Prepare thy work without, and make it fit for thyself in the field, and afterwards build thine house. நியாயமின்றி பிறனுக்கு விரோதமாய் சாட்சியாக ஏற்படாதே, உன் உதடுகளினால் வஞ்சகம் பேசாதே. Be not a witness against thy neighbor without cause, and deceive not with thy lips. அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரிகட்டுவேன் என்று நீ சொல்லாதே. Say not, I will do so to him as he hath done to me. I will render to the man according to his work. சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். I went by the field of the slothful, and by the vineyard of the man void of understanding. இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாய் இருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. And lo, it was all grown over with thorns, and nettles had covered the face thereof, and the stone wall thereof was broken down. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தி அடைந்தேன். Then I saw and considered it well. I looked upon it and received instruction. இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? Yet a little sleep, a little slumber, a little folding of the hands to sleep. உன் தரித்திரம் வழிபோக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும். So shall thy poverty come as one that travelleth, and thy want as an armed man.